வெப் சீரியஸ் மற்ற ஓடிடி இதெல்லாம் வந்துட்ட பிறகு வீட்டை விட்டு வந்து தியேட்டருக்கு போகிறதுன்றது கம்மியாயிடுச்சு. ஒவ்வொரு கதையுமே ஒவ்வொரு ஒரு மாதிரி. ஏன்னா வந்து என்னுடைய நிலாக்காலம் கதை பார்த்தீங்கன்ட்டு வச்சுக்கோங்க, ஸ்ட்ரெயிட் நேரேஷன். ஆக்சுவலி இந்த பிரேக்ஃபாஸ்ட் படத்தை பார்த்தாங்கன்னா வந்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அண்டு ஒரு பாய் அண்ட் கேர்ள் இருக்கிற லவ்வர்ஸ். ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு த ஷோ ஸ்பாட்லைட் வியூவர்ஸ் வித் மீ விஜய் சந்தியா. ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்லமே ஆனந்த தாண்டவம், அதுவும் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன பிரேக்ஃபாஸ்ட் திரைப்படத்தோட டைரக்டர் காந்தி கிருஷ்ணா சார் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காரு. வாங்க ஷோக்குள்ள போகலாம். இந்த படத்தை நீங்கள் எடுத்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் பார்த்துருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க? என்னை பொறுத்தவரை இந்த படத்தை பார்த்துட்டு எல்லாருமே வந்து இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன்லே கிடையாது, 2 ஜென்ரேஷனும் பார்க்க வேண்டிய படம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, 2 ஜென்ரேஷனும் பார்க்க வேண்டிய படம். ஆமாம், ஓகே. ஃபியூச்சர் ஜென்ரேஷனும் பார்க்க வேண்டிய படம் இது. ஆனால் இந்த படத்தில் பாடல்கள்லாம் எப்படி இருக்கும் சார்? ஜி பிரகாஷ் சித்திருக்கார். ஏன்னா எனக்கு ஆல்ரெடி வந்து இருக்கிற ஆனந்த தாண்டவம் படத்துக்கு பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தை கூட வந்து ஃபஸ்ட்டு வந்து டாக்கி போர்ஷனெல்லாம் முடிச்சுட்டு தான் அவர்கிட்ட போனேன். ஏன்னா எனக்கு பட்ஜெட் வருமா வராது அப்படின்ற அந்த ஒரு டவுட் வரும். ஏன்னா அவர் பயங்கர பிஸி வேறு. இப்போ இன்றைக்கி இருக்கிற வந்து நேஷ்னல் அவார்டெல்லாம் 2 முறை நேஷ்னல் அவார்டு வாங்கிட்டு பெரிய மியூசிக் டைரக்டர். பண்ணுவாரோ பண்ண மாட்டாரான்னு டவுட்டில் இப்போ வந்து கேட்டேன். கேட்ட உடனே வந்து அவர் சார் இவ்வளோ அர்ஜென்ட்டாக வந்து கேட்டால் எனக்கு என்ன ப்ராப்ளம்னா வந்து ஜான்வரி மாதம் வரைக்கும் தான் இந்த பனி இருக்கும். அந்த பனி பேக்ரவுண்டில் ஒரு சாங் பண்ணணும். ஸோ அதுக்காக கேட்டேன். பட் அதுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரமாக முடியுமோன்றது டவுட்டாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஷெடியூல்ஸ் இருக்குது அவருக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் யோசிச்சுட்டு இருக்கும்போதே வந்து தீபாவளிக்கு 2 படங்கள் ரிலீஸ் அந்த போயிட்டு இருந்தது. அது முடிச்சுட்டு பார்த்தா தீபாவளி கழிச்சு ஒரு 4 நாள் கழிச்சு திருக்கண்டு அவரே ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்கேயும் கூப்பிட்டு போயிட்டு கம்போஸ் பண்ணி ஒரே ஒரு 3 நாளுக்குள்ளே கம்போஸ் பண்ணி கொடுத்துட்டார் 4 சாங். கம்போஸ் பண்ணி இது பண்ணி கொடுத்தாரு. எடுத்துகிட்டு வந்து நான் வைரமுத்து சார்கிட்ட கொடுத்து எழுதி ரெக்கார்ட் பண்ணி சாங் ஷூட்டிங் போயிட்டோம். மலேசியாவில் ஷூட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஆக்சுவலாக வந்து வெளியூர் நாடு போகிற மாதிரி இருந்தது. அதில் வந்து ஒரு சாங் வந்து அந்த பனியில் எடுக்க வேண்டிய சாங். பட் நாங்கள் போகும்போது அந்த பனியெல்லாம் வந்து கொஞ்சம் பாதி இருக்குமோ இருக்காதோன்னு ஒரு டவுட்டாக இருந்தது. நாங்கள் வேறு எல்லாத்தையுமே வந்து யூனிட் எல்லாத்தையும் கூப்பிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு வந்து அந்த பனி இல்லாமல் போயிடுச்சுன்ட்டு வச்சிங்களேன், அது ஒரு பெரிய வந்து லாஸ் ஆகிடும் வந்துட்டு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணால் வந்து இங்கே குள்ளு மணாலி அங்கே போயிட்டு அங்கே உள்ளே போனதுமே வந்து ஒரு கிட்டத்தட்ட லேக் கிட்ட வந்து ஒரு பெரிய இதில் -16, 17 டிகிரிஸ் அது மாதிரி குளிர். அங்கே போனதுமே வந்து ஷூட் பண்ணோம். ஓகே. இந்த மாதிரி லொக்கேஷன் நம்ம நம்ம கண்ட்ரி விட்டு அதர் கண்ட்ரி போகிறதும் இந்த மாதிரி இடத்துல ஷூட் பண்ணும்போது என்ன மாதிரியான சிக்கல் என்ன மாதிரி சவால்லாம் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? ஆக்சுவலி வந்து ஃபஸ்ட்டு வந்து கம்யூனிகேஷன் ப்ராப்ளம்ஸ். கஜகஸ்தான்லாம் போகும்போது அது வந்து ரஷ்யாவிலேருந்து பிரிஞ்ச ஒரு கண்ட்ரி. அங்கே இருக்கிறவங்க சில பேருக்கு மட்டும்தான் இங்கிலீஷ் வரும், மற்றவங்களுக்கெல்லாம் ரஷ்யன் அது மாதிரி லாங்குவேஜ் வரும். ஸோ லாங்குவேஜ் ப்ராப்ளம் வரும். ஸோ அதுக்கு நம்மளை வந்து கூப்பிட்டு போகிற ஆட்கள் வந்து ரொம்ப கரெக்டான ஆளாக இருக்கும். அது வந்து தப்பான ஆட்கள் யாராவது மாட்டிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அது மொத்த ப்ராப்ளமே நமக்கு வந்துடும். அந்த ப்ராப்ளம் எனக்கு ரொம்ப இந்த படத்தில் வந்து ரொம்ப வந்துச்சு எனக்கு கஜகஸ்தான் போகும்போது. இப்போ மலேசியா அப்படின்னும்போது மலேசியாவில் வந்து நம்ம தமிழ்காரங்க இருக்காங்க. ஸோ லாங்குவேஜ் ப்ராப்ளம் கிடையாது. எதுவாக இருந்தாலும் ப்ராப்ளத்தை வந்து பேசி சால்வ் பண்ணிக்கலாம். பட் அங்கே வந்து போயிட்டு அது மாதிரிலாம் பண்ண முடியாது. அது மாதிரி ஒரு பயங்கர சிக்கல்களில் மாட்டிட்டு வந்து ரொம்ப இது பண்ணேன். இன்னொன்று வந்து இந்த டெம்பரேச்சர், இப்போ இதுக்கெல்லாம் வந்து மணாலியெல்லாம் போனோன்னாலாம் அந்த டெம்பரேச்சரை வந்து அந்த சூரியன் இருக்கிற வரைக்கும் வந்து நம்மளுக்கு போட்டிருக்க ட்ரெஸ்ஸு எல்லாம் போட்டு வந்து ஓரளவுக்கு வந்து அப்படியே தாங்கும். அப்பவும் மைனஸில் தான் இருக்கும் டிகிரி. பட் அந்த மலைக்கு பின்னாடி அந்த சூரியன் போன உடனே பார்த்திங்கன்னா அந்த குளிர் தாங்க முடியாது, ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ அது மாதிரி சில டெம்பரேச்சர்ஸ் மேட்டர்ஸ் இதெல்லாம் வந்து இதெல்லாம் கொஞ்சம் ஃபிசிக்கலி சேலஞ்சிங்கான விஷயங்கள் நிறைய இருக்குது. ஓகே, சூப்பர். அண்ட் வந்து இப்போது இந்த படத்தில் வந்து எல்லாருமே வந்து புதுமுகங்கள்.
ஸோ நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட்டை வச்சு படம் எடுக்கிறதுக்கும் புதுமுகங்களில் வச்சு எடுக்கிறதுக்கும் அதில் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா? ஆமாம். ஸோ நீங்கள் என்ன மாதிரி வந்து ஹேண்டில் பண்ணீங்க? ம். ஸோ அவங்களும் கண்டிப்பாக ஒரு சில இடத்துல நல்லா பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கே அது பிடிச்சிருக்கும். ம். பரவாயில்லையே ஒரு நியூ ஆர்டிஸ்ட்டாக இருந்து இந்த மாதிரி விஷயங்கள் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்னென்ன சவால் ஃபேஸ் பண்ணீங்க? இல்லை இல்லை, எனக்கு வந்து அந்த ஒரு பிரச்சனையே இதில் வந்ததே கிடையாது உண்மையிலேயே. ஏன்னா வந்து ஒரு வெல் நோன் ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து அந்த குளிர்லலாம் வந்து வெறும் டவலோட நடிச்சிருப்பாங்களான்றது வந்து ரொம்ப கஷ்டம். மைனஸ் டிகிரியில் வந்து. ஸோ அதெல்லாம் இந்த புதுமுகன்றதுனால தான் பண்ணாங்க. இன்னொன்று வந்து இந்த ஹீரோயின் கேரக்டர் வந்து ரோஸ்மின் அப்படின்னு சொல்லிட்டு. ம், ம். இந்த பொண்ணு வந்து ஃபஸ்ட்டு வந்து மலையாளி, தமிழ் கூட வராது. வந்த பிறகு வந்து கதையில் அவ்வளோ இன்வால்வ் ஆகிட்டு வந்து ஃபுல்லாக லாங்குவேஜ் கற்றுட்டு இப்போ 3 லாங்குவேஜில் பண்ணியிருக்கு இந்த படத்தை. தமிழ், தெலுங்கு, கன்னடாவில் 3 லாங்குவேஜும் அதுவே வந்து டப்பிங் பேஸ். வாவ்! நான் டப்பிங் பேசுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆமாம். ஏன்னா ஒரு ஒரு ழா அப்படின்ற ஒரு வார்த்தை தமிழில் வர்றதுன்றது வந்து நிறைய பேருக்கு வராது. தமிழ்காரங்களுக்கே வராது. அதையெல்லாம் பர்ஃபெக்டாக வந்து உச்சரித்து அதே மாதிரி ஒவ்வொரு லாங்குவேஜையுமே வந்து எழுதி வச்சுட்டு வந்து இங்கிலீஷில் எழுதி வச்சுட்டு அதை நல்லா மனப்பாடம் பண்ணிட்டு வந்து அங்கே இருக்கிற வந்து டப்பிங் இன்ஜினியர்கிட்டையும் அங்கே இருக்க இவங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டையும் கேட்டு 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 ரொம்ப நல்லா. ஓகே, சூப்பர். அண்ட் இப்போ ஒரு டைரக்டராக வந்து ஸ்க்ரீன் ப்ளே அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ உங்களோட ஸ்க்ரீன் ப்ளே ஸ்டைல் எப்படி இருக்கும்? அந்த ஸ்க்ரீன் ப்ளேக்கு வந்து நீங்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க? அதை பற்றி எங்களுக்காக எனக்கு ஸ்க்ரீன் ப்ளேன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுன்னு தெரியும். அது என்னென்னா வந்து வந்து முதல்ல வந்து ஒரு இந்த கதையை எந்த வகையில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒவ்வொரு கதையுமே ஒவ்வொரு ஒரு மாதிரி இது. ஏன்னா வந்து என்னுடைய நிலாக்காலம் கதை பார்த்தீங்கன்ட்டு வச்சுங்களேன், ஸ்ட்ரெயிட் நேரேஷன் இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து இன்ஜினியர் கதையும் அது வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெயிட் நேரேஷன் தான். ஸ்ட்ரெயிட் நேரேஷன்னா வந்து அது ஒரு மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே வரும். அதுக்கப்புறம் வந்து செல்லமே பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே இருக்கும். ஆனந்த தாண்டவம் பார்த்தீங்கன்னா வந்து அது ஸ்ட்ரெயிட் நேரேஷன் இல்லாமல் அந்த அது 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 ஒரு மாதிரி பண்ணி வச்சுருப்பேன். எடுத்த உடனே வந்து ஏதோ ஒரு உணவு இதுலேருந்து வந்து கன்வேயர் பெல்ட்டில் வர்ற மாதிரி காட்டி அது என்ன என்ன ஏது அப்படின்னு சொல்லி ஒரு கிரியேட் பண்ணி அது மாதிரி அதாவது அடுத்து வந்து என்ன வரப்போகுது அப்படின்றது ஒரு கிரியேட் பண்ணுறது தான் ஸ்க்ரீன் ப்ளே. ஸோ அந்த வகையில் வந்து இது வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜோனர். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம இண்டஸ்ட்ரிக்கு வந்து நிறைய டைரக்டர்ஸ் வந்து வளர்ந்து வராங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பிரதீப் ரங்கநாதனாக இருக்கட்டும், லோகேஷ் கனகராஜா இருக்கட்டும், அட்லியா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு சீனியர் டைரக்டராக பார்த்து ஒரு சில விஷயங்கள் ஓகே இண்டஸ்ட்ரிக்கு இந்த விஷயமும் வந்து தேவைப்படுது பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் என்ன வளர்ந்து வரும் டைரக்டர் கிட்ட இருந்து? நிறைய விஷயங்கள் இருக்கும். அவங்கள்ட்ட கற்றுக்கிறதுக்காக நிறைய எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க, நிறைய விஷயங்கள் இது பண்ணிருக்காங்க. சில இதெல்லாம் வந்து இப்போலாம் துரந்தர் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்திருக்கு, வந்து ஆக்ஷனெல்லாம் வந்து பின்னிருக்காங்க அந்த படத்தில் வந்து. ஸோ அது வந்து இவ்வளோ பெரிய இது பண்ணிருக்கு. ஸோ இப்போ இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து ஒரு ஹாலிவுட் படத்துக்கெல்லாம் வந்து ஈக்குவலான ஒரு விஷுவல் அண்டு இதெல்லாம் ஆக்ஷன்ஸ் எல்லாம் இருந்தால் தான் இன்றைக்கி வந்து நம்ம அதை வந்து இது பண்ண வேண்டியது ஃபேஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கும். ஸோ சாதாரணமாக ஒரு அமிக்கபிளாக ஒரு கதை சொல்லியோ இது பண்ணுறதோ அப்படின்றத விட ஒரு மாதிரி வந்து தடால் புடாலாக இதுவாக வந்து ஒரு பெரிய ஒரு இதுவாக மேசியாக எடுத்தால் மட்டும்தான் நம்ம வந்து வேர்ல்டோட ஃபைட் பண்ண முடியும். உங்களுக்கு வந்து அஸ் அ டைரக்டராக எந்த ஜேர்னர் பிடிக்கும்? நீங்கள் அடுத்து ஒரு படம் எடுக்கணும்னா என்ன ஜேர்னரில் எடுக்கிற ஐடியாவில் இருக்கீங்க? கதை ரெடியாக இருக்கா? என்கிட்ட ஆக்சுவலி வந்து ஒரு 10 ஸ்கிரிப்டை எழுதி வச்சுருக்கேன். ம். பட் எல்லா ஜேர்னல்ஸ்லையும் நான் எழுதி வச்சுருக்கேன். ம். எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த கரிகாலன் ஸ்கிரிப்ட் ஒன்று வந்து ரொம்ப பிடிச்சது. ம். அப்புறமா இன்னொரு கதை ஒன்று பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து ஆக்ஷன் பேஸ்டு கதைங்க தான் நிறைய பண்ணி வச்சுருக்கேன். முன்னாடி பண்ணி வச்சுருந்தது. பட் பிகாஸ் ஆஃப் த ப்ரொடக்ஷன் அண்ட் இது எல்லாமே, ஏன்னா இப்போ வந்து என்னுடைய முதல் படம் வந்து ஒரு பெரிய பட்ஜெட் படம். அந்த பெரிய பட்ஜெட் படம் வந்து என்னால் பண்ண முடியலன்னுக்கும் போது எனக்கு அதுக்கப்புறம் வந்து பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஸ்கிரிப்ட் வந்து நான் செலக்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ இந்த பட்ஜெட்டில் தான் இந்த படத்தை பண்ண முடியும். ஸோ இதுக்கு மேலெல்லாம் பட்ஜெட் எல்லாம் தாங்காது அப்படின்னு சொல்லி. பட் அது பெரிய பட்ஜெட் மாதிரி ஒன்று கிடைக்கும் போது வந்து நான் ஒரு ஆக்ஷன் படங்கள் பண்ணுவேன். ஆக்ஷன் படம் என்னோடய ஆக்ஷன் படங்கள்லாம் அது வேறு ரேஞ்சுக்கு வந்து ஸ்க்ரீன் ப்ளே இருக்கும். ஓகே, சூப்பர். ஆஸ் அ டைரக்டராக வந்து நம்ம வந்து நிறைய படங்கள் பார்த்து இன்ஸ்பயர் ஆகிருப்போம். உங்களுக்கு ஒரு சில படங்கள் பார்க்கும்போது இந்த மாதிரியான ஒரு கதையை வந்து நம்ம கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்ட்டு ஜஸ்ட் அந்த படமாக இல்லாமல் அந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி ஒரு கதையை நம்ம எடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுன படம் என்ன? இல்லை, இது படங்கள் வந்து எனக்கு அதிகமாக இன்ஸ்பைர் பண்ணாங்க. ஏன் இன்ஸ்பிரேஷன் கொடுக்காது அப்படின்னா,
இது ஆல்ரெடி ஒரு டைரக்டர் பண்ணி முடிச்சாச்சு. முடிச்சுட்டு படத்தை வந்து பார்த்துட்டு படத்தை வந்து நம்ம என்ன இது பண்ண போகிறோம்னு சொல்லி. பட் எனக்கு படிக்கும்போது வந்து நிறைய இன்ஸ்பிரேஷன்ஸ் வரும். அது மாதிரி படிக்கும்போது நிறைய கதைகள் வந்து எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் கிடைச்சிருக்கு. நிறைய விஷயங்கள் எனக்கு வந்திருக்கு. அப்படின்ட்டு பார்க்கும்போது வந்து எனக்கு சரியாக சொல்ல தெரியல. எனக்கு நிறைய படங்கள் இருக்குது நிறைய படங்கள் அப்படின்னு இருக்கு. நிறைய படங்கள் இருக்குது அது மாதிரி இன்ஸ்பிரேஷன். ம். எனக்கு வந்து அந்த கதைக்கு ஸ்கிரிப்டுக்கு அப்படின்ற இன்ஸ்பிரேஷன்றது வந்து சினிமாவை விட எனக்கு வந்து படிக்கிறதுல மட்டும்தான் கிடைக்கும். அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இண்டஸ்ட்ரியில நிறைய வளர்ந்து வந்துருச்சு. ஓடிடியா இருக்கட்டும், லைக் இப்போ படத்தை தாண்டி வெப் சீரிஸ்ன்ற ஒரு கான்செப்ட் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. ஸோ இதை பற்றி, இந்த வளர்ச்சியை பற்றி நீங்கள் ஒரு டைரக்டராக என்ன நினைக்கிறீங்க? அதுதான் சொல்ல இப்போ வெப் சீரிஸ் எல்லாம் வந்துருச்சுன்றதுக்குள்ளேயே வந்து நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா வந்து வெப் சீரிஸு மற்ற ஓடிடி இதெல்லாம் வந்துட்ட பிறகு வீட்டை விட்டு வந்து தேட்டருக்கு போகிறதுன்றது கம்மியாயிடுச்சு. முன்னாடியெல்லாம் வந்து நம்மளுக்கு தேட்டருக்கு போகிறது மட்டும்தான் ஒரு ஹாபி. அது ஃபேமிலியோடு வந்து தேட்டருக்கு போகிறதுன்றது வந்து அது ஒரு பெரிய ஒரு திருவிழா கொண்டாட்டமாக இருந்தது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா வந்து எந்த படமாவது இருக்கட்டும், முடிஞ்சிச்சா நல்லா இருந்துச்சா போயிட்டு ஈஸியாக வந்துச்சா நல்ல ஒரு டைமில் வந்து கிடச்சிதா போய் படம் தேட்டரில் போய் பார்ப்போம். அதுவும் வந்து எஸ்பெஷலி இந்த மாதிரி டெக்னீஷியன்ஸ் தான் தேட்டரில் போயிட்டு பார்க்குறேன். மற்றவங்களாம் இன்னொன்று இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கா, இன்னொரு 28 நாள் ஓடிடியில் வந்துட்டு போகுது பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்துறாங்க. அந்த ஒரு 28 நாள் போகிறதுன்றது ஒரு மாதம் போகிறதுன்றது பெரிய விஷயமே கிடையாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வீட்டில் உட்காந்து பார்த்துடுறாங்க. அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் படம் பார்க்கும்போது மக்கள் இந்த ஒரு விஷயத்தெல்லாம் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இந்த சில விஷயங்கள்லாம் கனெக்ட் ஆகும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? மக்கள் வந்து படத்தை பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்துக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக வெளியே போவாங்க அப்படின்னா? ஆக்சுவலி இந்த பிரேக்ஃபாஸ்ட் படத்தை பார்த்தாங்கன்னா வந்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அண்டு ஒரு பாய் அண்ட் கேர்ளுக்கு இருக்கிற லவ்வர்ஸு, பிரேக்கப் ஆனவங்க, இது மாதிரி எனக்கு இதில் வந்து நிறைய பேருக்கு ஒரு 80% பேருக்கு பிடிக்கும். கனெக்ட் ஆகும். கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். அவங்க அதை ரியலைஸ் பண்ணிட்டு வந்து திருந்தி ஒன்றாலும் வந்துடுவாங்க. சில பேர் இது வந்து அவங்கள ஏதோ ஹர்ட் பண்ண மாதிரியும் சில விஷயங்கள் தோணும். ஏன்னா எல்லாத்தையுமே அப்படியே இது பண்ண முடியாது இல்லை. எல்லாருக்குமே அவங்களுக்கு வந்து இது பண்ணுற மாதிரியே வந்து தடை கொடுக்க முடியாது இல்லையா. சில குத்துற மாதிரியும் சில விஷயங்கள் இருக்கும். ஃபேமிலி இப்படி தான் இருக்கணும், அதை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிங்க, சந்தோஷமாக இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ஆமாம், ஒன் லைஃப். ஓகே, எல்லாமே ஒன். சூப்பர் சார். அண்ட் இவ்வளோ நேரம் வந்து ரொம்ப அழகாக பிரேக்ஃபாஸ்ட் திரைப்படத்தை பற்றியும் அண்ட் உங்களோட ஜேர்னியை பற்றியும் ரொம்ப அழகாக ஷேர் பண்ணிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் சார். நன்றி. தேங்க்யூ வெரி மச். என்ன நேயர்களே, இன்றைக்கி ஷோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும். இதே மாதிரி ஒரு சூப்பரான ஷோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் சந்தியா. டாடா.